என்னது? இது நம்ம வீடு தானா? இல்ல மாறிக்கிற ஏதாவது வந்துட்டோமா என்னன்னு தெரியலையே. இவ்வளோ அமைதியா இருக்கு. ஒருவேளை ரெண்டு குட்டிலாம் உறங்கிட்டாளா இருக்குமோ? கதவையும் திறந்து வச்சுட்டுல உறங்கிருக்கு. ஒரு அணக்கம் இல்ல. பிள்ளை எங்க போச்சு? சங்கீதா, மோனிஷா, சத்தமாவது தராளா பாரு. என்ன பண்ணியாலும் தெரியலையே. டிவி அந்த ஆக்கில் ஆண்ல போட்டு வச்சுட்டு பயிருக்கு. இந்த பிள்ளைகளோட கிடந்து ஒரு வேலையும் ஒழுங்கா செய்யறது கிடையாது. குட்டி எங்க போச்சு? ஏட்டி இப்ப வாரேன்னு சொல்லிட்டு தானே போனேன். அதுக்குள்ளாலே உறங்கிட்டாளுவ. பாலை காய்ச்சி பிடிச்சாலும் என்னன்னு தெரியலையே. அடுப்பங்கரில் போய் பார்த்தாதான் தெரியும். மக்களே மக்களே, எங்க போனாலுவ? ஏட்டி அவ்வளவு பாலை என்ன சிந்தி கிடக்கு. எருமை மாடுவ பூனை வந்துடும், பார்த்துக்கிடுங்க. எடுத்து காய்ச்சி குடிச்சு தொலைங்க தானே சொல்லிட்டு போனேன். ஐயோ கடவுளே, 1 லிட்டர் பால் விற்க விலை என்னது? எட்டி அவ்வளவு பாலம் போச்சு. மாடுவ எருமை மாடுவ எங்க போனாலுவ? எட்டி எட்டி, சங்கீதா, மோனிஷா, புத்தி இருக்கா இல்லையான்னு கூட தெரியல இந்த மாடுகளுக்கு. போகும்போது படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டு போனேன், பாலை காய்ச்சி குடி குடின்னு. நான் அவ்வளவு சிந்தி கிடக்கு. சங்கீதா, இப்ப பாரு, ஃபுல்லா இன்ஸ்டால இந்த ஒரு ரீல்ஸ் தான் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. பாத்தியா? ஆமாட்டி, கேமரா எடுத்தாலும் நமக்கு ஆட்டமே வரல. வீலும் எவ்வளவு அழகா வைக்கப்படாம ஆடியவன. உனக்கு ஆட்டம் வராது? என்கிட்ட என்ன ஆட்டம் ஆடியா? ஏட்டி, நான் அந்த ஆட்டத்தை சொல்லட்டி, டான்ஸ் சொன்னேன்டி. நான் என்ன ஒன்ன மாதிரி உருட்டவா செய்வேன்? எது, சப்பாத்தி மாவு உருட்டுறத சொல்றியா? அந்த உருட்டு இல்ல, சில விஷயம் தெரிஞ்சாலும் வேலைகளி நீ தெரியாத மாதிரி உருட்டு தெரியுமா, ஒரு உருட்டு, அத சொன்னேன். நக்கலு என்ன? என் போனைய பார்த்துட்டு என்கிட்ட நக்கலு பேசாம பாட்டி. என்ன மக்களே, ரெண்டரும் ரொம்ப சீரியஸா இருந்த மாதிரி இருக்கு. ஆமாமா, இப்ப எல்லாம் ஃபுல்லா இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே ஃபுல்லா ரீல்ஸா போட்டு தள்ளியவமா பழைய பாட்டுல இப்ப ட்ரெண்ட் ஆக்கி விடியாவ தெரியுமா? ஓ அப்படியே மக்களே, சரி. பாலை காய்ச்சி குடிச்சு சொன்னேம்மா, குடிச்சியெல்லாம் ரெண்டரா? அததாம்மா மறந்தே போச்சு. குடிக்கலான்னு நினைச்சோம், மறந்து போச்சு. ஏம்மா காய்ச்சிட்டீங்களா? ஆமா, என் பிள்ளை ரெண்டும் பசியா இருக்கும். சுட சுட காய்ச்சி தரண்டாமாம்மா, அதனாலதான். வாங்க காய்ச்சி தரட்டா? இன்னும் காய்ச்சவே இல்லையாம்மா, காய்ச்சிட்டு வந்து கூப்பிட வேண்டியதானே? காய்ச்சிக்கிட்டு வந்து கூப்பிட்டேன், காய்ச்சிக்கிட்டு இறங்கிட்டீங்களா? ஏம்மா என்னாச்சு? அம்மா விடுங்கம்மா, இப்ப காய்ச்சி குடிக்கம்மா. அம்மா எனக்கு தெரியாதுமா. எங்கிட்டி ஓடியா? எட்டி போகும்போதே கிளி பிள்ளைக்கு சொல்லிய மாதிரி படிச்சு படிச்சு சொல்லிட்டு தானட்டி போனேன். முன்னால கதவு திறந்து கிடக்கு, அந்த பாலை எடுத்து வெளியே வச்சிருக்கேன், காய்ச்சி குடிச்சு தொலைங்க நீ. ஆமாம்மா, இப்ப ஏன் என்னாச்சு? பூனை வந்து பாலை தட்டி போட்டு இப்ப ஒரு சொட்டு பால் கூட இல்ல. போட்டி போய் பாரு, அடுப்பங்கரையில எப்படி போய் கிடக்கு, போய் பாரு நீ. டிவி அந்த மேனிக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. அங்கதான் பார்த்து தொலையில இல்லையா? அந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு வரதுக்கு என்ன டீ? பிடிவாதம் பிடிச்ச குட்டிகளை வாங்கட்டி 2 பேரும். அடிச்சாருங்கம்மா. நான் அப்பவே அவள்கிட்ட சொன்னேம்மா, காய்ச்சி தானே. அவதாம்மா எழும்பவே இல்லை. ஒண்ணு இழைச்சவா கிடையாது டீ. எப்பவாவது அக்கா தங்கச்சிக்கிற பாசத்தோட இருந்திருக்கிறீங்களா? ஒரு பிரச்சனை வந்தாலும் நீ அவளை மாட்டிவிட, அவ ஒண்ணு மாட்டி விடியா? பிள்ளைலாட்டி நீங்க என்ன செய்விய யாது செய்விய எனக்கு தெரியாது. அடுப்பங்கரையில் உள்ளது நீங்க தான் கிளீன் பண்ணிருக்கணும். 1 லிட்டர் பாலுக்கு விலை என்னன்னு தெரியுமா டீ? லட்சுமி அத்தட்ட வேணா கேட்டுட்டு வரட்டாமா? நக்கலட்டி உனக்கு நக்கலானி. வாய மூடிவிட்டு நில்லு பாத்துக்க. அவ்வளவு பாலம் வேஸ்ட் ஆயிருக்கு. அம்மா விடுங்கம்மா. என்ன ஆச்சு? பிள்ளைல விடு ஃபர்ஸ்ட். அப்பா எங்கடி அவி பின்னாடி போய் ஒளிச்சு விட்டுருவனா? ராணி கத்தாத முதல்ல. நீ பியாஸ்தியது வெளி தெரு மொன வர கேக்குது. எதுக்கிட்டு ராத்திரி கத்திட்டு இருக்கா? அமைதியா பேசுடி. அமைதியா பியாசிட்டாலும் மோளோ பண்றது எல்லாம் சரிதானா? இப்படி ஏன் அப்படி என்ன பண்ணிட்டாளுவ? அப்படி என்ன பண்ணிருந்தாலும் என்னத்துக்கு? மணி 10 ஆகுது, இந்த கத்திக்கிட்டு இருக்கா? பால் இருக்கு, காய்ச்சி குடின்னு சொன்னேன். அவ்வளவு பால் என்ன பூனை தட்டி போட்டுட்டு ஒண்ணுக்கு ஆகாம போச்சு. சரி விடு, பாலு தானே, நாளைக்கு வாங்கிக்கலாம் விடு. சும்மா அதுக்காக பிள்ளைல போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காத. பிள்ளைன்னு சொல்லிட்டு நீங்க தான் தூக்கி தலைக்கு மேல வச்சிருக்கணும். ஒரு பேச்சு சொல் பேச்சு கிடையாது. அவளுக்கு எப்பவும் போனு பாக்கணும், என்ன டிவி பாக்கணும். வாரேன் டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, கதவெல்லாம் திறந்து கிடக்குது. வீட்டுக்குள்ள யாரும் வந்துட்டு போனா கூட தெரியாது. அந்த லட்சணத்துல வீடு இருக்கு.
நீ எங்க போனா? பிள்ளைல வீட்டுல போட்டுட்டு நீ எங்க போனா? எனக்கு தலைக்கு மேல பிரச்சனை, நான் அதுக்காக போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி இவ்வளவு எல்லாம் என்னத்த சொல்லதுக்கு அப்பா. சரி நீ போ, பிள்ளைல சும்மா திட்டிட்டு இருக்குது போ. போறதா? அடுப்பங்கரையை போய் கிளீன் பண்ண சொல்லுங்க. நான் எல்லாம் பண்ண மாட்டேன். இவ்வளவு எல்லாரும் மெத்தன ஆகி போச்சு. போய் அவ்வளோ கிளீன் பண்ண சொல்லுங்க. சரி நான் சொல்லி நீ எதுக்கு இப்ப குதிச்சிட்டு இருக்கா? போனி அக்கா போங்கம்மா, அந்த பால் மட்டும் சிந்திரிக்கிறத கிளீன் பண்ணி விடு. அம்மையும் பாவம் இல்லையா, காலையில இருந்தே அவளும் வேலை பார்த்துட்டு இருக்கா. ராத்திரி படுக்கலான்னு நினைக்கும் போது இன்னொரு வேலைன்னா அவளும் கஷ்டமா இருக்கான். போங்கம்மா. சரிப்பா. நீயும் போ மக்களே. சரிப்பா. அதான் பிள்ளைய பெய்யாச்சு இல்லையா, அப்புறம் ஏன் முறைச்சிக்கிட்டு இருக்கா? பிள்ளைகள்கிட்ட சொல்ற கூடிய விதமா பக்குவமா சொன்ன எந்த பிள்ளையும் கேட்கும். வந்த உடனே அடி பிடி அப்படி இப்படின்னு கோபத்துல என்ன யாரு கேப்பறா? நீ உங்க பிள்ளைல மெச்சிக்க நீங்க தான் வேணும். எனக்கு எவ்வளவு ஆத்திரமா வருது தெரியுமா? அவ்வளோ பாலம் போச்சு. சும்மா இரு, போனது போட்டு சும்மா அதே சொல்லி பிள்ளைகளை திட்டிக்கிட்டு இருக்காதம்மா, விடு. நீங்க தான்ப்பா வேணும் உங்க பிள்ளைல தூக்கிச்சு கொஞ்சதுக்கா மெஞ்சதுக்கா. சரி சரி விட்டுடே. கன்னத்துல என்ன அவ்வளோ ஒரு ரெட்டிஷ் ஆகுது? ஓ கோவம் வந்தா ராணிக்கு கண்ணன் சவக்கம் இல்லையா? சும்மா இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் எனக்கிட்ட வேண்டாம். வந்துட்டாவ கண்ணன் சவுக்கு மாமே கண்ணம். அதான் சிரிப்பு வந்துட்டு இல்லையா, சிரிச்சிட வேண்டியதானே? ஆமா ஆமா, நல்லா சிரிப்பு வந்துட்டு. சிரிச்சுட்டாலும் போவியல அப்புறம் அங்க போய் பார்த்தாதான் நீ தெரியும் என்ன பண்ணிட்டு இருக்காளே. இந்த வாரேன். எப்பா எப்பா. சின்ன பொண்ணு, நம்ம எல்லாம் சேர்ந்து உறங்கி எவ்வளோ நாள் ஆச்சு பத்தியா? லாஸ்டா அரவிந்த் கல்யாணத்துக்கு மொத்தமா சேர்ந்து அந்த மொட்டை மாடியில் உறங்கணும் தெரியுமா? அன்னைக்கு தான். அதுக்கப்புறம் இப்போ பாரு, நம்ம 3 பேரும் தான் இப்போ சேர்ந்து படுக்க போறோம். ஆமாக்கா, அதெல்லாம் ஒரு அழகிய ஞாபகம் பத்திலா. கல்யாணம் விட்டு அவசர நாளே அதெல்லாம் நினைச்சு பார்க்கவே முடியல. ராணி அக்கா அங்க ஓடுறதுக்கு, லட்சுமி அக்கா இங்க காய்கறி வெட்டியாச்சான்னு கேக்குறதுக்கு, நம்ம மேல இருந்து டீ ரெடியாச்சான்னு கேக்குறதுக்கு, பக்கத்து வலையில போய் வாழை மரம் எடுக்க போறது. ஐயோ, அதெல்லாம் நல்ல நினைவுகள் பத்திலாக்கா. ஆமா சின்ன பொண்ணு, பாரு அதுக்கப்புறம் இப்பதான் நம்ம சேர்ந்து படக்கூடிய நேரம் வந்திருக்கு. சரி வாங்கண்ணா படுங்க. இருங்கக்கா, கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கலாம். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே படுப்போம். செல்வா ஃபோன் கூட பண்ணலையாவுமா? பண்ணவே இல்லக்கா. எவ்வளோ பெரிய நெஞ்செழுத்த காரணம் இருக்கான் பார்த்துடுங்க உங்க குழந்தனாரு. ஒரு ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கவே இல்லை பாருங்களா. செல்வாலாம் ஃபோன் பண்ணாம இருக்க மாட்டானே. பாருங்க, ஒரு நாள் அவகிட்ட பேசினதுக்கே அவன் இப்படி தலைகீழா மாறி நிற்கான். அப்ப டெய்லி பேசினானா எப்படி இருப்பான்னு பார்த்துக்கிடுங்கக்கா, பார்த்துக்கிடுங்க. குழந்தனாரு ரொம்ப பெருசா தூக்கிச்சு சொல்லுவீங்களே உங்க குழந்தை நாரு. அந்த நாருக்கு நிலைமைய பாருங்க, எப்படிப்பட்டவனா இருக்கியானே. ஆனா செல்வாலாம் அடிப்பான்னு நினைச்சு கூட பார்க்கலவுமா. என்ன கோவம் வருதுன்னா செல்வாவுக்கு? ஏன் வராது? சொன்னது கீதா இல்லையா? அவனுக்கு கோவம் வராமலா இருக்க. என்ன என் வீட்டுக்காரையில என் மேல கோவப்பட்டு என்ன துரத்திருக்கவனா பாருங்களா. சரி போட்டு எல்லாமே காலையில பேசிக்கலாம். படுங்கண்ணா. இப்ப மட்டும் நம்ம வீட்டை விட்டு வந்ததெல்லாம் கீதாவுக்கு தெரியணும். ரொம்ப குழு குழுன்னு இருக்கு அவளுக்கு. பத்திலக்கா அதெல்லாம் தெரிய முன்னாடி காலையிலே அவரோட வீட்டுல கூட சேர்த்துடலாம். போதுமா? எக்க நான் என் பேச்சிலிருந்து மீற மாட்டேன், புரியுதா? அவங்களா வந்து கூப்பிடாம நானா போக மாட்டேன். அதான் புரியுதாக்கா? புரியுதான்னு கேட்டோம்னா ஞாபகம் வருது. சின்ன பொண்ணு, காலையில பூரியும் கடலை கறியும் சுட்டு தரட்டா? 4 முடி. நான் என் வாழ்க்கைய பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க பூரிய பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. பேசாம இருங்கக்கா. சரி சரி சின்ன பொண்ணு, சரி படுங்க. காலை சீக்கிரம் 7 மணில படுங்க. சரிக்கா. என்ன கீதா, இந்த ராத்திரி மணி 10 ஆகுது. இப்ப போன் பண்ணி உடனே வாங்கன்னு கூப்பிட்டா ஏன்? ஆமாக்கா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதான் உங்க 2 பேரும் உடனே வாங்கன்னு கூப்பிட்டேன்க்கா. என்ன கீதா சொல்லியா? அப்படி இந்த ராத்திரி என்ன சந்தோஷம் நடந்துச்சு? உடனே வாங்கி கூப்பிடுதக்கன. ஏக்கா, சின்ன பொண்ணுங்க மாமியார்கிட்ட சொன்னோம் இல்லையா, அது ஒர்க் அவுட் ஆயிட்டு. சின்ன பொண்ணுங்க மாமியார வீட்டுக்காரன் நல்லா திட்டி சின்ன பொண்ணு வீட்டுல இருந்து வெளியே போயிட்டாலாம். ஐயா அப்படியா? யார் சொன்ன கீதா? உனக்கு எப்படி தெரியும்? இந்த ஊர்ல எனக்கு தெரியாம ஏதாவது நடக்குமாக்கா? எனக்கு எப்படி தெரியும் கேக்குறிய? அப்படியே இவ்வளவு தெரியாம நடந்துட்டாலும் தான் வீட்டுல உள்ள செடி போனதே வீடியோ பார்த்து நாங்க தான் காட்டி கொடுத்தோம்.
அதையே கண்டுபிடிக்க துப்பு இல்லை. இந்த வார்த்தைக்கு மட்டும் ஒரு குறவும் இல்லை. வாசியில கிடைக்குதுன்னா அட்வைஸை ஓவரா தான் வீசுவா. என்னக்கா ஒரே யோசனையா இருக்கு? இல்ல கீதா, நீ சொன்னதை யோசிச்சேன், கரெக்டு தான். அதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் சாயங்காலம் கடைக்கு போயிட்டு வந்தேன்க்கா. என் நேரத்தை பாருங்க, கடவுளா கொண்டு விட்ட மாதிரி செல்வா என் நேருக்கே வந்தான். செல்வாக்கிட்டே சொல்லிட்டேன் இல்லையா? செல்வா கிட்ட சொன்னா செல்வா என்ன பண்ண போறான்? பேசாம உமாளுக பேச்சு என்னமோ அதை மட்டும் கேட்டுட்டு அமைதியா இருக்க போறான். அவன் வேற என்ன பண்ணிக்கிடுவான்? நானும் அப்படிதாக்கா நினைச்சு சொன்னேன். ஆனா கதையே மாறி போச்சு. செல்வா வந்து உமாவை சரியான அடி போல என் வீட்டு அடுப்பங்களை நிற்கும் போதே ஒரே சத்தமா கேட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்க நிலம் கேட்டு. யாரு? செல்வாவை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொன்னா? ஏன்க்கா ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? செல்வா சொல்லல, உமா உமா தான் சவுண்ட் போட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் போட்டுட்டு இருந்தா. ஓ உமாவா? நானும் செல்வா தான் காப்பாத்துங்கன்னு சத்தம் முடியா நினைச்சேன். இல்ல சாதா எல்லா பிரச்சனையிலும் உமா தானே செல்வாவை தூக்கி போட்டு சாத்துவா. அதான் அந்த பழக்க தோசத்துல கேட்டுட்டேன் கீதா, அதுக்கு கோவப்படியா நீ என்கிட்ட? இப்ப 2 பேரும் எங்க போனாலும்னே தெரியல. அதான் 2 பேரும் ஆனா வீட்டுல இல்லைன்றது மட்டும் நல்லா எனக்கு தெரியும். ராத்திரி ஆச்சு இல்லையா? வீட்டுல சேர்க்காமல இருந்திருப்பாவ. அந்த நேரத்துல ஏதோ கோவத்துல வெளியே வந்திருப்பாவ. அதுக்கப்புறம் போயிருப்பாவ கீதா. இல்லக்கா, சாதாரண செல்வாவுக்கு ஃபோன் பண்ண அவன் எடுக்கவே மாட்டான். இப்ப ஃபோன் பண்ணேன், அவன் வந்து சாப்பிட கூட இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னான். கண்டிப்பா உமா அங்க இல்ல, கன்ஃபார்ம். ஓ அப்படியா? என்னைக்கு இதா வெளியே நின்னாக்கல இருக்கு? மணி 11 ஆக போகுது இல்லையா? இன்னும் படுக்காம இருக்கா? இல்லங்க, நீங்க வர லேட் ஆகும்னு சொன்னீங்கல்ல, அதான் தனியா இருக்க போர் அடிச்சு அதான் அவங்க 2 பேருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், வந்தாங்கங்க. ஓ அப்படியா, சரி வா. பாரா, அவ தனியா இருக்க பயந்து நம்ம 2 பேரும் துணைக்கு கூப்பிடுறதுக்காக அது ஒன்றும் இல்லாத சுக்கு மேட்ரை சொல்லதுக்கு நம்மளை கூப்பிட்டுருக்கா. இது தெரியாம நான் பச்சை பிள்ளையும் போட்டுக்கிட்டு ஓடி வந்திருக்கேன். எவ்வளோ பெரிய மூலக்காரியா இருக்கா பாரு. எனக்கு இவ கூப்பிடும்போதே லைட்டா டவுட்டா இருந்து, எதுனால ஃபோன்ல சொல்லியவா இன்னைக்கு ஏன் நேர்ல வான்னு கூப்பிடியா நீ? ராத்திரி இருட்ட பார்த்தே தொட நடுங்குற இந்த தொட நடுங்கி இவ பெரிய சாதனை பண்ண மாதிரி என்ன ஒரு டயலாக் விட்டுட்டு போறா பாரு பாத்திமா. ஃபுல்லா பேசுறது டயலாக்கு, ஃபுல்லா ஒன்றும் தெரியாது. பாதி அரை குறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவ பீத்துற பீத்து பாரா. நம்ம 2 பேருக்கு தேவைதான் பாத்திமா. இவ கூப்பிட்டாடி எல்லா வேலையும் போட்டுட்டு ஓடி வந்தோம் பத்தியா, நமக்கு தேவைதான் பாரா. அவிய 2 பேரும் பிரிஞ்சுட்டான்னு இவளுக்கு என்ன ஒரு ஆனந்தம் நீ. 2 பேரும் இப்ப சண்டை போடுவ, கொஞ்ச நாள் கழிச்சு சேர்ந்துப்பாவ. ஏதோ இவ பெரிய சாதனை பண்ணிட்டா. என்ன பீத்திட்டு போறா பாரு. தப்பு பண்ணிட்டோம். அந்த வீடியோவை பார்த்தோம் தெரியுமா, இவகிட்ட சொல்லாம இருந்திருக்க வேண்டியது. நீ வேற சொல்லலைன்னா இன்னும் நாள் ஃபுல்லா நம்மள உழுக்கு எடுத்துருப்பா. கண்டுபிடிச்சியான்னு. என்னத்த வா பாத்திமா. இந்த கிறுக்கி ஃபோன் பண்ணான்னு என் பிள்ளை தொட்டில கிடந்து அப்படியே போட்டுக்கிட்டு வந்தேன். போய் பாப்போம் வா. நீ எல்லாம் இந்த அத்தை ராத்திரி ஃபோன் பண்ணா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தேன் பாத்துக்க. அதுதான் கரெக்டுமா. என்ன ராணியக்கா, டெய்லி காலையில 4:30 மணிக்குள்ள பால் வாங்க வருவிய? இன்னை மணி 6 ஆகுது. என்ன தூங்கிட்டலாம் இப்படி? இல்ல லட்சுமி, ராத்திரி ஃபுல்லா ஒழுங்கா தூக்கமே வரல. இந்த பிள்ளைகளெல்லாம் நினைச்சுக்கிட்டு காலையில சீக்கிரமா தான் எழும்புனேன். ஒரு மாதிரி தலை சுத்திட்டு இருந்துச்சு. அதான் ஒரு 6 ஆவட்டுட்டு அதுக்கப்புறம் எழும்பி வாரேம்மா. எனக்கு இந்த அக்கா நைட்டு ஃபுல்லா மனசு கஷ்டமா இருந்துச்சு. சரி நம்ம பண்ணதுக்கு அந்த பிள்ளைகளெல்லாம் போட்டு கஷ்டப்படுத்துதே. இன்னைக்கு காலையில சின்ன பொண்ணுங்க மாமியாரையும் வீட்டுக்காரனையும் பார்த்துட்டு செல்வாவையும் பார்த்து பேச நினைச்சிருந்தேன்க்கா. ஆமா, ஒரு 8 மணிக்கு போல பிள்ளையெல்லாம் கிளம்புனோன்னா வா, நம்ம 2 பேர் பேசி இதோட எப்படியாச்சும் சேர்த்து வச்சிருவோம். தேவையில்லாம எதுக்கு பிரச்சனை சொல்லு. ஆமா ராணியக்கா, நானும் அதான் நினைச்சேன். ஆமா, நேற்று நைட்டியா வீட்டுல ஒரே சத்தமா இருந்து நானும் வரலான்னு தான் பார்த்தேன். என் வீட்டுக்காரர் அங்க போய் பேசிச்சிருச்சேவ, அதுவும் உனக்கு சண்டை மாதிரி கேக்குன்னு சொல்லிட்டு இருந்தாருக்கா. சண்டையா என்னக்கா? நேற்று ராத்திரியம்மா இந்த பாலை காய்ச்சி குடின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த சின்ன பொண்ணை பார்க்க நான் வந்தேன். அந்த 1 லிட்டரு பாலை என் பூனை தட்டி தள்ளி அடுப்பங்கரில் போய் பார்க்க ஃபுல்லாக பாலாக சிந்தி கிடந்து. வந்த கோவத்துக்கு 5-6 அடி கொடுக்கலான்னு போனேன். வீட்டுக்காரைய வந்து தடுத்துட்டாவ. ஐயே, பூனை அவ்வளோத்தையும் தட்டிட்டாக்கா. ஆமாம் லட்சுமி, அந்தால 2 ராத்திரியோட ராத்திரியை க்ளீன் பண்ணுன்னு சொல்லி விட்டுட்டு அதான்
கொஞ்சம் சத்தம் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் நினைச்சேன் உங்க வீட்டுல ஏதோ சண்டையோ என்னமோ, நீ என் வீட்டுக்காரையே தான் சண்டை ஒன்னும் இல்லாட்டி பேசி சிரிச்சியாவ அப்படின்னு சொன்னாவ. காலையில வசந்தி ஏதாவது பால் வாங்க வந்தாளா? இல்லக்கா, இன்னும் வசந்தி வரல. வசந்திய வீட்டுல தானே 2 பேரும் தங்கி இருக்காவ, இன்னும் வரலக்கா. என்னாச்சு ஏதாச்சு பிரச்சனை இல்லை யோசிச்சு யோசிச்சு ராத்திரி ஃபுல்லா நிம்மதியா உறக்கமே வராம போயிட்டு லட்சுமி. இன்னைக்கு முதல் வேலையா போய் 2 பேருக்கு வீட்லயும் பார்த்து பேசி வச்சிட வேண்டியதான். ஆமாக்கா, நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்டே அந்த வேலையை முடிச்சிருவோம். சரியா? கீதா வாரா பத்துக்க. அப்புறம் கோழி முட்டை வித்தியனா இந்த மாசம் தா என்னம்மா? சரிக்கா, நான் எடுத்து வச்சிருக்கேன், மொத்தமா தாரேன். என்னக்கா? என்னக்கா? வா கீதா, பால் வாங்க சொம்ப எடுத்துட்டு வரலையா? நான் இப்ப பால் வாங்க வரல. பழைய பிரச்சனையை பத்தி பேசிட்டு போலன்னு வந்தேன். என்ன கீதா, அதான் பேசியாச்சு விட்டாச்சு மன்னிப்பு கேட்டாச்சு இல்லையா? காலையிலேயே மறுபடியும் ஏன் தொடங்க பாக்கியா? விடு கீதா. ஐயோ, நான் செடி பத்தி எல்லாம் பேச வரலக்கா. அதனால பின்விளைவுகளை சந்திச்சாங்க இல்லையா உங்க சகாக்கள், அதெல்லாம் என்னாச்சுன்னு கேட்ட போலன்னு வந்தேன். ஏதோ சின்ன பொண்ணை வீட்டோட துரத்திட்டாவளா? அப்படியாக்கா? அப்படியெல்லாம் இல்லையே. சரி சரி. அப்புறம் உமாவையும் செல்வா வீட்டோட துரத்திட்டானா? அதுவும் உள்ளதாக்கா? இல்ல நானா கேட்கல, ஊருக்குள்ள பேசிக்கிடியாவ, அதனால தான் கேட்டேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல கீதா, நீ ஏன் கண்டதையும் கற்பனை பண்ணிட்டு இருக்காத. அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல. இல்ல சின்ன பொண்ணு நேரத்துக்கு அங்க வீட்டுக்கே போகலையாமா? கேள்விப்பட்டேன். ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசியாவளே, அதுதான் கேட்கலான்னு வந்தேன். நாக்குல நரம்பு கிடையாதுல கீதா, அதனால 4 பேர் 4 விதமா என்ன 4000 விதமா வேற பேசுவாவ. பேசிட்டு போட்டு ஊர் வாயை மூட முடியுமா சொல்லு? அது கரெக்டு தான். எங்க ஊர் வாயை மூட முடியும்? அதனால கண்டதையும் சொல்லிட்டு வைக்கிதா. அவியெல்லாம் சொல்றத உண்மை நினைச்சுக்காத. நீ பால் வாங்க போய் சொம்ப எடுத்துக்கிட்டு வா. ஊத்தி தரேன். சரிக்கா, சரி சரி, எடுத்துக்கிட்டு வரேன். கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டாத்த மாதிரி தான் பேசுறாளோப்பா. இந்த பேச்சுக்கே இவ்வளோட்ட டெய்லி வம்புளுக்கலாம் போல இருக்கு. பாத்தியலாக்கா எவ்வளவு கொழுப்பு நீ. ஆஞ்சி எடுத்து 1/2 கிலோ கரைக்கு தேர மாட்டா. அவளுக்கு நக்கலை பாத்தியலா? யாரோ ஏதோ சொல்லிதான் அவங்க வந்து கேட்டது. அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் வந்து கேட்கிய லட்சுமி. அவளுக்கு பேச்சிலேயே தெரியுது. ஆனா என்ன, அவளுக்கு தெரியாத மாதிரி நம்மள்ட்ட கேட்கலாம். அதனால நம்மளும் தெரியாத மாதிரியே பதில் சொல்லிட்டு போறது. ஆமாக்கா, விடுங்க. இவன் எல்லாம் பேசத்தக்கிற ஆகி போச்சு பத்தியலா. முதல்ல எப்பாடு பட்டாது இந்த பிள்ளைகளை சேர்த்து வைப்போம்க்கா. ஆமா லட்சுமி, அதுதான் கரெக்ட். என்ன பேசிட்டு போறா பாருங்க. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு. என்ன மக்களே, பரீட்சையா? ஆமாம்மா, இன்னைக்கு கிளாஸ் எக்ஸாம். ஓ அப்படியாம்மா, சரி படி படி. காலையில நீ என்னைக்கும் புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கியா? அந்த பையனை பாரு, ஒரு நாளும் புக் எடுப்பு கிடையாது. காலையிலேயும் எடுப்பு கிடையாது, சாயங்காலமும் புக் எடுப்பு கிடையாது. அம்மா அவன் எங்க போனான்? ஆமா, அவன் போற வார இடத்துல என்கிட்ட சொல்லிட்டு பத்தியில போற, நீங்க என்கிட்ட கேக்குறிய? ஏன்னா தெரியாதுமா. அதான் வந்துட்டு வந்தப்புறம் என்ன வரவா வரவான்னு கேக்கியா? சுபி, அந்த பிள்ளைய பாருல, இன்னைக்கு கிளாஸ்ல பரிச்சயம். காலங்காத்தாலே புக் எடுத்து என்ன அழகா படிச்சுக்கிட்டு இருக்கா. நீ ஒரு நாளாவது புக் எடுக்கிறியால? யாம்பல இப்படி இருக்கா? எம்மா, நீங்க அவ கூட என்ன பேசாதுங்க. அவ எல்லாம் புக் எடுத்தாதான் அவ மைண்ட்ல ஏறும். எனக்கெல்லாம் அப்படி கிடையாது. சிட்டி ரோப பாத்துருக்குதுல, சிட்டி அவன மாதிரி ஸ்கேன் பண்ணாலே என் மைண்ட்ல ஏறிடுமா. ஒழுங்கா ஜட்டி போட என்னன்னு தெரியல, நீ சிட்டி பத்தி பேசியனல. ஏமா என்ன அசிங்கப்படுத்துறீங்க? அப்படியே அசிங்கப்பட்டுட்டால் அவன் திருந்திரும் போல. எனக்கு ஒரே ஒரு டவுட்டுமா, இவன் மட்டும் ஏமா ஊருன்னு இருக்க? நான் உங்களை மாதிரி அப்படியே சிரிச்ச முகம், சிரிச்ச ஃபேஸ், சிரிச்ச பையன். நான் எப்போ சிரிச்சுட்டே தான் இருக்கேன். ஆமா, சிரிச்ச முகம் வேற, சிரிச்ச ஃபேஸ் வேற. ஏதோ உளறணும்னு உளறிட்டு இருக்கான் பையன். ஆமா மக்கா, நீ என்ன மாதிரி சிரிச்ச முகம்தான். நல்லா மாட்டுனா. இன்னைக்கு அப்பா வரட்டு, அப்பாய பார்த்து உரு மூஞ்சி அப்படின்னு சொன்ன.
இன்னைக்கு அப்பா வந்தா சொல்லி கொடுக்கறேன்னா பாத்துக்கியா? ஆமா, அப்பா வந்தா இவ சொல்லி கொடுத்துட்டாலும் அது ஒரு உரைக்கை கட்டி ஞாபகம் நீ ஏன் மறந்துடுவா என்னம்மா? காலையிலே அவகிட்ட வம்பிழுக்காம போய் குளிச்சுட்டு கிளம்புற வேலையை பாருங்க. பழெடுத்து போண்டாமா? ஆமா, சமையல்லாம் முடிஞ்சா? இன்னைக்கு என்ன சமையல் பண்ணீங்க? காலையில இடியப்பமும் தேங்காய் பாலும் இருக்குமா. மத்தியானத்துக்கு தக்காளி சாதம் தான். ஆளுக்கு ஒவ்வொரு முட்டையும் வச்சிருக்கேன், சாப்பிடுங்கண்ணாமா. முட்டையா? சரி, எங்க என்ன கிடைக்க போகுது? ஸ்கூலுக்கு கொண்டு போனானே பிரிச்சு மேஞ்சி தின்றியானோமா? நான் 2 அணை வச்சிருக்கேன்ல. அப்படின்னா சரிம்மா, ஒன்னா அஜய்க்கும் ஜெகனும் கொடுத்துருவேன், இன்னொன்னு மட்டும் நான் சாப்பிடுவேன். எப்படி? அப்படியே மூணுங்கன்னா நல்லா பார்த்து பார்த்து பண்ணுங்க. இடி உனக்கு 2 தாண்டி வச்சிருக்கீங்க. எப்போ எப்பா என்ன சோபி, காலையில புக் எடுத்தா இருக்கு. என்ன அரியரா? உன்ன மாதிரி நான் கிடையாது. காலங்காத்துல எங்களை திட்டு வாங்கிறத போயிடு. சத்தம் முடாதல. சொல்லுக்கா. செல்வி, வேலையெல்லாம் முடிச்சிட்டியாமா? ஆமாக்கா, வேலையெல்லாம் முடிஞ்சு நீ பிள்ளைல தான் கலட்டி விடணும். கொஞ்சம் போல மாம்பழம் நேரத்து தோட்டத்துல இருந்து வாங்கிட்டு வந்தா பத்துக்க. சாயங்காலம் போல சுபிய வர சொல்றியா? கொடுத்து விடியே. சரிக்கா, எங்க அத்தானை வாங்கிட்டு வந்தாவ. ஆமாமா, வர சொல்றியா? இப்படி சரிக்கா, அவனை சாயங்காலம் வர சொல்லி. யாருமா? பெரிய மலை. யாரு, சுபியா? ஆமாக்கா, காலையிலே உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தான். உன்னதான் தேடவும் செய்தான். பெரிய மட்ட பேசி நிறைய நாள் ஆச்சுன்னு சொன்னான் பத்துக்க. நீ என்ன போன் பண்ணிட்ட பாரு, 100 ஆயிசு தான் உனக்கு. பாரு, போனை தானி கேட்டுட்டே இருக்கான். அவன்கிட்ட குடிக்க 2 வார்த்தை பேசு. சரி, நீ பிள்ளைகிட்ட கூட நான் பேசியேன். இந்த மக்களே, பெரிய மட்டும் பேசுறேன்னு சொன்னாலே நான் பேசு. பேசல. ஹலோ சுபி, மக்களே நல்லா இருக்கிறியம்மானே? நல்லா இருக்கேன் பெரியம்மா, நீங்க நல்லா இருக்கிறீங்களா? அக்கா பெரியப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கவம்மா. இன்னும் பல்லடத்துக்கு கிளம்பலையா? இனிதான் பெரியம்மா, இனிதான் கிளம்ப. சரி மக்கா, சாயங்காலம் பல்லடத்துக்கு போயிட்டு வரும்போது இங்க வா என்னம்மா, கொஞ்சம் மாம்பழம் தந்து விடியனா? சரி பெரியம்மா. தங்கச்சி எப்படி இருக்கா? அவ கொஞ்சம் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு இருக்கா. சும்மா இரு, சும்மா அந்த பிள்ளை என்ன சொல்லிட்டு இருக்காதல என்ன? சரி பெரியம்மா. சரி மக்கா, பெரிய மட்டும் பேசுறேன்னு ஆசைப்பட்டியா? என்ன மக்கா, என்ன சொல்லணும்? அது ஒண்ணு இல்ல பெரியம்மா, பேசி நிறைய நாளாச்சா, லீவோட தான் வந்துட்டு போனியே, அதத்தான் அம்மிட்ட சொன்னேன், அதான் உங்ககிட்ட சொன்னாவ. சரி மக்களே, சாயங்காலம் வா என்னம்மா? சரி பெரியம்மா. அனிகா, சரிம்மா, அப்ப வைக்கட்டனா? சரி பெரியம்மா. வா லட்சுமி, வேலையெல்லாம் முடிஞ்சா போமா? சரி வா போலாம். என் தங்கச்சி செல்விக்கு ஃபோன் பண்ணேன், பேசி நிறைய நாள் ஆச்சா, அதான் ஃபோன் பண்ணேன் பாரு. செல்வி எப்படி, நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. பிள்ளையெல்லாம் எப்படி இருக்காவலாம்? எல்லாரும் நல்லா இருக்காவம்மா. என் அத்திவிய கொஞ்சம் போல மாம்பழம் வாங்கிட்டு வந்தாவ, அதான் காலைல உனக்கு தந்தேன் பத்தியா, அதை மாதிரி அவளுக்கும் ஒரு பங்கு எடுத்து வச்சிருக்கேன், கொடுத்து விடலான்னு அந்த பையனை ஃபோன் பண்ணேன், வரேன்னு சொன்னான். உங்க தங்கச்சி போது வாங்கிட்டு போயிடுவானோ? ஆமா லட்சுமி. ஆமா, நம்ம இப்ப எங்க போய் பேசுறது? எல்லாரும் வசந்திக வீட்டுல தாக்கா இருக்காவ, வாங்க நேரா வசந்திக வீட்டுக்கே போவோம். சரி லட்சுமி. சரி வா போமா. இக்கா, உங்க வீட்டுல நான் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் எங்கேயாவது போறேன். சும்மா சும்மா போ உன்னை கொண்டுடின்னு சொல்லிட்டு இருக்கிறியா? ஐயா அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, நான் சொல்லியத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கியா? என்னக்கா புரிஞ்சுக்க சொல்றிய? நீயுமா உமா பாத்தியே இல்லையா? நம்ம வீட்டுல இருந்தா காலையில எழும்பி ஒரு சின்ன வேலை கூட செய்து தரது கிடையாது. இப்ப பாருங்க, பிள்ளைகளை குளிச்சோத்தி கிளப்பி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு பல்லெடுத்து விட போறத பாத்தியே இல்லையா கண்ணால? வீட்டோட நம்ம எல்லா வேலையும் செய்யும்போது ஒரு வேலையாவது செய்தாராவளா யாராவது? இப்ப பாத்தீங்களா, நம்ம இல்லைன்னா எல்லாம் நடக்கன்னு காட்டுறத. அதுக்காக இப்படியே இருக்க முடியுமா உமா? நாங்க வேற என்னதான் பண்ணணும்னு சொல்றிய? என்னம்மா? வாங்கக்கா. ஆமா, ஏன் வெளியே இருக்கிறிய? என்ன முடிவு பண்ணிருக்கிறிய? என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லக்கா. அவங்களா வந்து கூப்பிடாம நானா போக மாட்டேன். ஏன்னா நானா வெளியே வரல, அவங்களாதான் என்ன துரத்தி விட்டா, அதனால அவங்களே தான் வந்து கூப்பிடணும். குடும்பத்தோட எதுக்கு சின்ன பொண்ணு வீண் விவாதம், வாக்குவாதம், பிடிவாதம்? ஆமா சின்ன பொண்ணு, சொன்ன கேளுமா, வா கொண்டு விடியும். அதை தக்க நானும் சொல்லிட்டு இருக்கேன், போக மாட்டேன்னு நிக்கவ. எத்தனை நாளைக்கு அப்படியே வசந்தி வீட்டுல இருப்பா? வான
இல்லக்கா நான் எல்லாம் எங்கேயும் வரது மாதிரி இல்ல. சின்ன பொண்ணு, நாங்க என்ன செய்தாலும் உனக்கு நல்லதுக்கு தான் செய்வோம் சின்ன பொண்ணு. உனக்கே தெரியும் தானே, எதுக்கு வீண் பிடிவாதம்? வா சின்ன பொண்ணு. எனக்கு புரியுதுக்கா, ஆனா நம்மள ஒரு மதிப்பே இல்லாம விரட்டி தள்ளுறாங்க பாருங்கக்கா, அதுவும் தப்பு தானே? அதுவும் தப்பு தான். வா, எல்லாத்துக்கும் கோவப்பட்டுட்டு இருக்க கூடாது. வா, வர்க்கிஸ்ட பேசிட்டு உன்னை கொண்டு விட்டுட்டு செல்வாட்ட பேசி உமாவையும் கொண்டு விடியேன். எக்கா என்ன ஒரு நாளும் இல்லாம அடிச்சிட்டாங்கக்கா. நான் ஒன்றும் வரலக்கா. இப்படியே பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு ஊர் ஊரா வீடு விடா தெரியலான்னு இருக்கவே. அப்படியே நாங்க இருந்துட்டு போறோம், சும்மா இருங்க. லட்சுமி, வா, நம்ம சின்ன பொண்ணு மாமியாட்ட முதல்ல போய் பேசுவோம். வாமா, அதுகிட்ட நம்ம என்னக்கா போய் பேச? வா, சும்மா போய் பேசி பார்ப்போம். இக்க நானும் வரட்டா? வேண்டாமா, நாங்க போய் பேசிட்டு என்ன சொல்லியான்னு பார்த்துட்டு சொல்லேனா? வா லட்சுமி. ஆமா, இவி அங்க போய் பேசணும்னா அப்படியே என் மாமியார் இறங்கி வந்துடும் பாருங்க. சும்மா போவியலாக்கா. ஏமல அப்படி புரியாம இருக்கிறிய? காலையில போன போக்க பத்தியலா? என்ன பார்த்தோன்னா புல்லட்டை முறுக்கிக்கிட்டு போறாவ. புல்லட்டை முறுக்கிக்கிட்டு. ஐயோ கடவுளே கடவுளே. லட்சுமி, சின்ன பொண்ணுங்க வீட்டுக்கு வாரது வரைக்கும் பயம் இல்லை. வீட்டுக்குள்ள வந்தோன்னு தான் ஒரு பதட்டமா இருக்கு. சின்ன பொண்ணுங்க மாமியார் என்ன சொல்ல போகுதோ பாரா. என்ன நாலு திட்டு தரோம், வாங்க வேண்டியதான். சரி, எப்படியாவது பேசி எடுத்து சேர்த்து வச்சிருவோம்க்கா. தெரிஞ்சோ தெரியாமல நானும் இதில் ஒரு காரணம் ஆயிட்டேன். அதனாலதான்க்கா. ஏக்கா ஏக்கா ஏக்கா, யாரோன்னு நினைச்சேன். நீங்களா? வாங்க வாங்க. என்ன வராத்தாளெல்லாம் வீடு தேடி வந்திருக்கிறிய? என்ன என்ன விஷயமோ? வராத்தாளா? என்னக்கா இப்படி பேசுறிய? டெய்லி தான் பாக்கியும் இடிக்கும் சிரிக்கும். வராத்தாள்னு சொல்றிய? இல்ல நீங்க வந்தாலே ஏதாவது விஷயத்தோட தானே வந்திருப்பிய. என்ன விஷயமா? உட்கார்ந்து பேசலாம், உட்காருங்க. இல்லக்கா, அது என்ன நடந்துச்சுன்னா, அவ மேல எந்த தப்பும் கிடையாதுக்கா. உண்மையிலே அண்ணன் என்ன நடந்துச்சுன்னா. வேண்டாம் ராணி, வேண்டாம், எதுவும் எனக்கு தெரிய வேண்டாம். உண்மையிலே என்ன நடந்துச்சு பொய்யா என்ன நடந்துச்சு எதுவுமே வேண்டாம் ராணி. அவளை பத்தி என்ன தெரியும்? நம்மளை பத்தி ஏதாவது பேசனா பேசுங்கம்மா. இல்லாம காலையிலேயே வந்து அதையும் இதையும் சொல்லி எடுத்துக்கிட்டு என்ன டென்ஷன் ஆக்க வேண்டாம். இல்லக்கா, வீட்டை விட்டு அந்த பேச்சே வேண்டாம் லட்சுமி. அவளுக்காக மட்டும் நீங்க பேசுவீங்களே, இந்த பெத்த பிள்ளைய போட்டுக்கிட்டு அவ பாட்டுக்கு போறாளே. இந்த பிள்ளை யாரு பாப்பா? ஒரு நாள் காலையில எழும்பி அந்த பிள்ளை அழகா கிளப்பி எடுத்துக்கொண்டு ஒரு நாள் வேனத்தை விட்டுருப்பாள சொல்லு. சரிதாக்கா, ஆனா அதுக்காக உங்களுக்கு வேணா அதுக்காக இதுக்காக இருக்கலாம், புரியுதா? அவளை பத்தி எனக்கு தெரியும். வேற ஏதாவது பேசுறாலும் பேசுங்க, வேலை கிடக்குமா? இக்க நீங்க கோவப்படாம கேளுங்கக்கா. திரும்ப திரும்ப என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது. என்னக்கா ஒண்ணுமே சொல்லாம எப்படி மூஞ்சில் அடிச்சாக்குல போயிட்டாவ? என்ன பண்ணியது? என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல. வர்க்கீஸு, என்னக்கா காலையிலேயே வந்திருக்கிறிய? உட்காருங்க, ஏன் நின்னுட்டே இருக்கிறிய? அம்மைய பக்கம் வந்திய? உங்க அம்மையெல்லாம் பார்த்தாச்சு. அவையெல்லாம் பேசின அவைய புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா வர்க்கீஸு. நீயாவது நான் சொல்லியதை ஒரு நிமிஷம் நின்று கேளு வர்க்கீஸு. இக்க நீங்க என்ன வேணாலும் பேசுங்கக்கா, ஆனா சின்ன பொண்ணு அவளை பத்தி எதுவுமே என்கிட்ட பேசாதீங்க. மற்றபடி நீங்க என்ன பேசுறதுனாலும் என்கிட்ட பேசுங்கக்கா. வர்க்கீஸு, நீயாவது நான் சொல்லியதை கொஞ்சம் பொறுமையா கேளுமா. அன்னைக்கு அந்த பூந்தொட்டியா வச்சதுதான் நீங்க நேரம் பாத்திய. ஆனா அது முதல்ல கீழே விழுந்து கிடந்ததை எடுத்து கொண்டு வச்சோம். அதை வசந்தி தெரியாம வீடியோ எடுத்து போட்டா. இவ்வளவுதான் நடந்துச்சு. சின்ன பொண்ணுலாம் திருடெல்லாம் இல்லை, எடுக்கவும் இல்லை. ஆமா வர்க்கீஸு, காம்பவுண்ட்ல இருந்து கீழே விழுந்து கிடந்தேன்னு நான் தான் ஒருவேளை வேண்டாத்ததை யாரோ தூர போட்டிருப்பாங்களோன்னு அதை எடுத்தேன். கடைசி எனக்கு ஹெல்ப் பண்ணதுதான் மற்ற எல்லாரும் வந்தாவ. புரிஞ்சுக்க வர்க்கீஸு, இதுக்கும் சின்ன பொண்ணுங்க எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது வர்க்கீஸு. அவசரப்பட்டு அந்த பிள்ளைய வீட்டுல இருந்து போனியே விரட்டிட்டிய. அவ தின்னாளா எடுத்தாளா குடிச்சாளா என்ன ஏதுன்னு யாராவது விசாரிக்கிறீங்களா சொல்லு. என்னக்கா சொல்றிய? அப்படியா? இல்லக்கா, நான் அந்த வீடியோவை தான் பார்த்தேன், அதனாலதாக்கா ரொம்ப கோவப்பட்டுட்டேன். இக்கா, இப்ப சின்ன பொண்ணு எங்கக்கா? வா, அவ வசந்தி வீட்டுல தான் இருக்கா. நீயா கூப்பிட்டாதான் வரவேணும் பிடிவாதத்தோட இருக்க வர்க்கீஸு. வா, கூட்டிட்டு போய் அவளை. இந்த வாரேன்க்கா, நீங்க முன்னாடி போங்கக்கா, நான் வாரேன். சரி வர்க்கீஸு. எப்பா, வர்க்கீஸ் எப்படி நம்மளை புரிஞ்சுக்கிட்டாக்கா, அது வரைக்கும் சந்தோஷம். வாங்கக்கா போலாம். இனி அப்படியே பேசி எடுத்து உமாவையும் செல்வாவையும் சேர்த்து வச்சுட்டா நம்ம வேலை முடிஞ்சு. ஆமாக்கா. என்ன உமா, ஆளையே பார்க்க முடியல? ஊர்ல தான் இருக்கிறியா எப்படி? ஆமாடே, ஊர்ல தான் இருக்கேன். என்ன, நானும் தான் ஒன்றும் பார்க்க முடியல.
நீ என்ன ஆஃபீஸுக்கு ஒரு ஃபுல்லாக அங்கேயே தங்கிட்டியா இப்படி? அப்படியெல்லாம் இல்லை உமா, காலையில் போகிறது சாயங்காலம் வர்றது அப்படியே போயிட்டு இருக்கு. எங்கேயுமே போகிறது கிடையாது. உன்னை கடைசியாக சென்னையில் வச்சு பார்த்தது, அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பாக்கியம் பாரா. ஓ ஆமாம், நானும் அப்படிதான் சென்னையில் தான் வச்சு பார்த்தது. ஆமாம், இன்னைக்கு என்ன லீவா? லீவ் எல்லாம் இல்லை உமா, இன்னைக்கு 2 hours பெர்மிஷன் போட்டிருக்கேன். இன்னி தான் கிளம்பி போனோம். ஆமாம், கீதாவை பத்தியா? இல்லையே. ஏன், எங்கே போயிருக்காளோ? கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா உமா, இன்னும் ஆளை காணல. அத நீ பாத்தியான்னு கேக்கேன். நான் பார்க்கலையே. என்ன இவ ரெண்டு நின்று பேசிட்டு இருக்கவ? ஒருவேளை அம்மா அவ வீட்டுல நடந்த பிரச்சனையெல்லாம் அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்காளோ? இருக்கா அப்படியே போய் கீதா கிட்ட சொல்லுவான். கீதாவை தான் கையில பிடிக்கவே முடிய மாட்டேங்குது பாரு. எங்க போறா இடிக்கன்னு ஒன்னும் சொல்லவும் மாட்டா, போற இடத்துல இருந்து சீக்கிரம் வரவும் மாட்டா. அப்படிலாம் இல்ல, இன்னும் 2 செகண்ட்ல கீதா இங்க வருவா பாரா. 2 செகண்ட்ல வருவாளா? ஏன் கீதா இங்க வந்துட்டு இருக்காளா? எப்படி இங்கே வர மாதிரி இல்லையே. அதான் ஃபாத்திமா பார்த்துட்டு போயாச்சு. அது இல்ல, வேணா பாரா, இன்னும் 2 செகண்ட்ல கீதா இங்க என்ட்ரி கொடுப்பா. என்ன உமா, உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் நடக்காது. கண்ணு கட்டுற தூரம் வர கீதா காணவே இல்லை. அப்படி 2 செகண்ட்ல வந்துருவா. என் மேல நம்பிக்கை இல்லைல்ல உனக்கு? சரி, நீ 1 2 நீ எண்ணா, அதுக்குள்ள கீதா வரலன்னா நீ என்கிட்ட கேளு. 1 2 எங்க காணல? அப்படியே பின்னாடி திரும்பி பாரு. அட ஆமா, எப்படி உமா, எப்படி இதெல்லாம்? என்ன மேஜிக் ஏதாவது பண்ணி வச்சிருக்குதா எப்படி? எனக்கு எல்லாமே தெரியும். ஆமா, இங்க என்ன நின்று சிரிச்சு பேசிட்டு இருக்கிறிய? வீட்டுல உள்ள வேலையே இல்லையாக்கா? எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? போங்க. இல்ல கீதா, உன்னை தேடிதான் வந்தேன். உமா எவ்வளவு அழகா மேஜிக் பண்றா தெரியுமா? 2 செகண்ட்ல நீ வருவான்னு சொன்னா அதே மாதிரி வந்துட்டா. சரி போதும், நீங்க போங்க, போய் கிளம்புங்க. அதான் சொன்னேன் இல்லையா கீதா, 2 hours நீ பெர்மிஷன் தானே. இருக்கட்டு, எங்க கிளம்பி போறதுக்கு? நிஜமா உமா, உன்கிட்ட பேசுற டைம் போறதே தெரியல. சும்மா காமெடியா பேசுறா, ஆனா எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறியே. எல்லாமே தெரியும், ஆனா என்ன, நம்மளோட வித்தைகள் எல்லாம் காட்டுறதுக்கு ஆள் வேணும்ல. அதனாலதான் இன்னைக்கு பாரு, நீ மட்டும் அழகா நான் உனக்கு மேஜிக் பண்ணி காட்டினேன். அது எப்படின்னு எனக்கு சொல்லி கொடுமா. எங்க என்ன கீதா? இங்க நான் ஒருத்தி பேசிட்டு இருக்கேன், என்ன கொஞ்சமாவது மைண்ட் பண்றீங்களா? நீங்க அவகிட்டயே பேசிட்டு இருக்கீங்க. இங்க வீட்டுக்கு வாங்க, முதல்ல இந்த பக்கம் வாங்க. இவ ஏன் இந்த நிலை நிக்க? ஏன், என்னாச்சு? ஒன்னும் ஆகல, இருங்க, எனக்கு தெரியும். ஏமா உனக்கு காலையில எதுவும் வேலை எல்லாம் இல்லையா? அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்க காலத்தால சார்ஜ் கிட்ட பேசுறத விட எனக்கு முக்கியமான வேலை என்னது இருந்துற போது சொல்லிக்கிதா? நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ், திக் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் உமா. வீட்டுக்கு போகன்னு சொன்னேன். சம்பந்தமே இல்லாம ஏதோ சொல்லிட்டு இருக்க. சரி போறேன். பாய் உமா. பாய். பாய் சார்ஜ். ஏய், இந்த பபாய் மும்பை இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? நான் உன்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே. நான் ஜார்ஜ் கிட்ட தானே பேசினேன். உனக்கு ஏன் பத்திக்கிட்டு வருது? அவங்க கிட்ட எப்படி சிரிச்சு பேசி எடுத்துற வேலை எல்லாம் வேண்டாம், என்ன புரியுதா? தேவையில்லாம. அடி பாடி, இவ வேற காரியம் புரியாம. நான் செல்வா கிட்ட பேசினா மட்டும் நீ எப்படி வரைஞ்சு கட்டிக்கிட்டு வாரா? நீ இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு இவங்கிட்ட பேசிட்டு இருக்க? உனக்கு நீ வந்தா மட்டும் இந்த நிலை நின்னு காட்டு கத்துறியே, இதே மாதிரிதான் எல்லாருக்கும் இருக்கும், புரியுதா? நீயா மாறாத வரை நான் மாறவே மாட்டேன்டி. சவால். சிபா, இது கொஞ்சம் தான் பார்த்துருக்க, இன்னும் நீ பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு, பார்த்துக்கிடி. என்னவா இருந்தாலும் செடி திருடுனவாதனடி நீயும். ஆமா, அப்படியே செடியை திருட்டு நான் கோட்டை கட்டிட்டாலும் போவியா? அப்புறம் என்ன நல்லா நின்றுட்டு போறாப்பா. போட்டு முதல்ல நம்ம வீட்டில் உள்ளவன சொல்லணும். இன்னைக்கு போய் பார்த்துக்கிட்டு நான் கடந்து ஆடிய பாரு. ஏன் உமா, நீ எதுக்கு அவங்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்த? பாரு என்ன திட்டியானே. காலங்காத்தால இதெல்லாம் தேவையாவுமா? நீ சும்மா தானே இருந்த, எதுக்கு அவங்கிட்ட போய் பேசினா? திட்டட்டுக்கா, அவளால எவ்வளவு ஆட முடியுமோ ஆடட்டு.
தான் வீட்டுக்காரன்கிட்ட பேசினா என்ன ஒரு கோபம் வருது. ஆடட்டுக்கா, ஆடட்டு. எனக்கே டென்ஷனா இருக்கு. சமாதானம் பேச போன ராணியக்கால லட்சுமியக்கால இன்னும் காணல. நீ வேற இதுல வேற ஒரு பிரச்சனையை வேற இழுத்துக்கிட்டு வரா. யாவுமா இப்படி இருக்கியா? ஏக்கா, என்ன கடுப்பு ஏத்தியவள்கிட்ட நான் கடுப்பு தாக்கா ஏத்துவேன், புரியுதா? கடுப்பு ஏத்துறவள்கிட்ட கம்முனும் உடுசு பேத்துறவள்கிட்ட உம்முன்னு என்னால இருக்க முடியாது. என்ன கடுப்பு ஏத்துறவிட நான் கடுப்பு ஏத்துனாதான் எனக்கு நிம்மதியா இருக்கக்கா. சும்மா இரு உமா, நீ வேற குறுக்க எதையாவது பேசிட்டு இருக்கிய. என்ன சின்ன பொண்ணு, இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கு, நீ எதுவும் சொல்லாம அமைதியா கிடைக்க. அவன் ஏன் அமைதியா இருக்க மாட்டா? அவ வீட்டுக்குள்ளே பேச போயிருக்கு. என்ன முடிவு வருதோ யாது வருதுன்னு அவ பயந்துகிட்டு இருக்கா. நீ இது தெரியாம நீ வேற குதிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியெல்லாம் இல்லக்கா, சும்மா தான் இருக்கேன். அவிய ரெண்டரும் போற வேலை காணல. சின்ன பொண்ணுங்க மாமியார் என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. ஏன்னா நான் ஒரு 8 போய் பார்த்துக்கிட்டு வரட்டா? நீ ஒரு இடமும் போக வேண்டாம், நீ இங்கே இரு. வருவாவ போன வள்ளி தெரியாதா? போன மாதிரி வருவாவ, இரு அம்மா. உமா, செல்வா கிட்ட பேசட்டா? நான் நிக்கேன். அவங்கிட்ட ஒன்னும் பேசண்டாக்கா. அப்ப நீ என்ன வீட்டுக்கே போக வேண்டாம் அந்த நினைப்புல இருக்கா? நான் ஏன் போகாம இருக்க போறேன்? என் வீடு, நான் நினைச்ச நேரத்துக்கு போவேன், நினைச்ச நேரத்துக்கு வருவேன். அவன் இவன் எவன் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அது என் வீடு, நான் போயிட்டு எடுத்து தப்பா வருவேன். அது மீறி உங்க குழந்தனார் இங்க வரக்கூடாதுன்னு சொன்னா நீ வச்சுக்கிடுங்க. அந்த வீட்டுல நான் இருப்பேன், அவன் இருக்க மாட்டான். இதுதான் என் முடிவு. அப்ப நீ ஒரு முடிவோட தான் இருக்க, அப்படிதானண்ணா? நான் தான் அவசரப்பட்டுட்டு ஒவ்வொருத்தையா போய் கெஞ்சின்னு நினைக்கேன். இக்கா வந்துட்டீங்களாக்கா? இக்கா, போன விஷயம் என்னக்காச்சு? எல்லாம் நல்லபடியா பேசியாச்சு வசந்தி. இனி சின்ன பொண்ணு மட்டும் அங்க போனா போதும். மாமியார் புரிஞ்சுக்கல, வர்க்கீஸ் புரிஞ்சுக்கிட்டான். அது எப்பக்கா என்ன புரிஞ்சிருக்கு? அது எப்படா என் மேல ஒரு பழி வர அதையே பெருசா ஊதி வெடிக்க வைக்கலான் இருக்கு. அது எங்க என்ன புரிஞ்சுக்கிட்ட போகுது? சும்மா இருன, இருந்தாலும் சொன்னதெல்லாம் கொஞ்ச நேரம் நின்று கேட்கதான் செய்தாவ. ஆனா வர்க்கீஸ சும்மா சொல்லக்கூடாது, சொன்ன உடனே அப்படியாக்கான்னு சொன்னான். அப்படியான்னு கேப்பாவதான் வந்தாவளா எப்படி? அதெல்லாம் மன்னிச்சாச்சு சின்ன பொண்ணு, நீ எலும்பு போ, வீட்டுக்கு போ. ஆமாண்ணா எலும்பு, இந்த வாய்ப்பை விட்டுறாத, எலும்பு சின்ன பொண்ணு. சும்மா எலும்புன்னு சொன்னா என்னாலலாம் எலும்பி போக முடியாது. எப்படி என்ன துரத்தி விட்டாவளோ அப்படி வந்து கூப்பிடணும், அப்பதான்க்கா நான் போவேன். நான் என் முடிவுல கரெக்டா தான் இருக்கேன். நீங்க சும்மா இருந்து குழப்பிட்டு இருக்காதுங்க. என்ன சின்ன பொண்ணு, இவ்வளவு தூரம் இறங்கி வந்தாச்சு, இனியும் பிடிவாதம் பிடிச்சா எப்படி? வா வீட்டுக்கு போலாம் சின்ன பொண்ணு, வா. சின்ன பொண்ணு, நீங்க அவியல மாதிரி எல்லாம் குரலை மாத்தி பேசினா எல்லாம் நான் டக்குன்னு எல்லாம் நம்ப மாட்டேன். அவிய குரல் எனக்கு தெரியும். ஏன்னா எங்களோடது உண்மையான காதல். அதுலனால எனக்கு அவங்களோட குரல் கரெக்டா தெரியும். என்ன எதையாவது சொல்லி ஏமாத்தலாம் நினைக்காதீங்க. வா வர்க்கீஸு. இது வர்க்கீஸா? நிஜமாவே அவியதான் வந்திருக்க போல இருக்கு. சின்ன பொண்ணு எலும்பு, வர்க்கீஸ் தான் வந்திருக்கான். எலும்பு சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு வா, நடந்ததெல்லாம் என் மேல தான் தப்பு. வா சின்ன பொண்ணு, வீட்டுக்கு போலாம். எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலங்க, தெரியாம தான் கேக்கேன். ஊனா சின்ன பிரச்சனை வந்தாலும் வீட்டை விட்டு வெளியே போன்னு நிஸ்தாரமா சொல்றீங்களே. எங்க வீட்டுக்கு வரைய இல்லையா? என்னைக்காவது எங்க அம்மா அப்பா வாயில இருந்தோ இல்ல என் கூட பிறந்தவங்க வாயில இருந்தோ ஒரு வார்த்தை வந்திருக்குமா வெளியே போனி? ஏதோ நாங்க உங்க வீட்டுக்கு வந்ததால இஷ்டத்துங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே வெளியே போ, வீட்டை விட்டு வெளியே போ, அப்படிதானே? தப்புதான் சின்ன பொண்ணு, வா இனிமேல் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்க இல்லையாங்க. இப்போ கூட பாருங்க, நீங்க தான் வந்திருக்கிறீங்க, உங்க அம்மா வரலையே. சும்மா அதே பேசிட்டு இருக்காத, வா. போ சின்ன பொண்ணு, அதான் அவன் இவ்வளவு தூரம் கூப்பிட்டியா இல்லையா? போ, வாமா போ. வா சின்ன பொண்ணு. சரி, நீங்க இவ்வளவு தூரம் வந்து இறங்கி கூப்பிடியதால வாரேன். இனிமேல் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னு நினைச்சிடுங்க, ஊர்ல இருந்து லாரியா தான் ஆள் இறக்க வேண்டியது இருக்கும், புரியுதா? சரிடே வா, நீ பண்ணாலும் பண்ணக்கூடிய ஆளுதான், வா. அனிகா, நாளை கூட்டிட்டு போறேன்க்கா. சரி வர்க்கீஸ், நீயாவது 2 பேரும் சண்டை போடாம இருங்க, போங்க. 4 முடி உமா, பாய். பாய் சின்ன பொண்ணு. ஒரு ஏக்கர் தூரம் தள்ளி போயிட்டு சொல்லு. எப்படியோ சின்ன பொண்ணை சேர்த்து வச்சாச்சு, வா இனி அடுத்த உமாவை எப்படியா சேர்த்து வச்சிடலாம். எக்கா என்னெல்லாம் சேர்த்து வைக்கண்டாக்கா, நான் ஏதோ அவ்வளவு பெரிய சண்டை போடல, நான் பாத்துக்கிடலாம்க்கா. நீங்க வேலை இருக்குன்னா போய் பாருங்க, போங்கக்கா. சரிம்மா. என்னக்கா அப்படி பாக்குறிய? இல்ல நீ என்ன நம்பிக்கையில சொல்லியானே தெரியல. செல்வா வேற முறைச்சுக்கிட்டு தெரியும். நான் நிக்க. செல்வா, ஏ செல்வா. என்ன மைனியோ?
ஏன் கூப்பிட்டீங்க? என்ன செல்வா, நீ பண்றது நல்லா இருக்கா எப்படி? ஆ, பேசாம இருக்கா? எவ்வளவு நாளைக்கு இப்படி இருந்து விடுவ உமா கிட்ட? மைனியோ, உங்க விஷயமோ என் விஷயமோ எதுனாலும் என்கிட்ட பேசலாம், என்ன வேணாலும் கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது வாங்கினா கூட நான் வாங்கி தரேன். அதை விட்டுக்கிட்டு அவளெல்லாம் பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்காதுங்க மைனியோ. புரியல, எனக்கு புரியல. எவ்வளெல்லாம் பத்தி பேசக்கூடாதாக்கா? உமா நீ இரு. ஏன் செல்வா இப்படி இருக்கா? அவன் நேற்று ராத்திரி வீட்டோட்டு வெளியே வந்தவா, இப்ப வர வந்து பாத்தியா எடுத்தியா பேசியா சிரிச்சியா என்ன பண்ணிட்டு இருக்கா? மைனியோ, நீங்க வேற ஏதாவது விஷயம் பேசுறதெல்லாம் பேசுங்க. இதை பத்தி தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. தேவையில்லாம ஊர் வம்பெல்லாம் விலை கொடுத்து வாங்கி வீட்டுக்குள்ள கொண்டு வைக்கியா? இவங்கள என்ன என்னத்து வீட்டுக்குள்ள ஏத்தணும்? நல்லா சொன்னான் பாரு. பாரு, நான் வாங்கிட்ட எதுவும் பேசல, நான் மைனிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். பேசாம நில்லு. நீ இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு கோவப்பட்டா நான் அப்படியே பயந்து, ஐயோ என்னங்க ஏங்க இப்படி கோவப்படுறீங்க, அந்த மாதிரிலாம் உங்கள்கிட்ட பேசுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. ஐயோ உமா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு உமா. இன்னும் என்னக்கா அமைதியா இருக்க வேண்டியது இருக்கு? கொஞ்ச நேரம் நான் வீட்டுல இல்லைனாலே அவகிட்ட பேசி குலுங்கி குலுங்கி சிரிக்கேன் தெரியுமா? உங்க குழந்தை நாரு. நான் அப்படிதான் பேசி சிரிப்பேன். நீ என்ன அவ வீட்டு செடியெல்லாம் திருடும் போதெல்லாம் உனக்கு தெரியலையா? எப்படி செடி பொல்லாத செடியை திருடிட்டாவ. அவ சொன்னதை நம்புறா, அடுத்தவ பேச்செல்லாம் நம்புறா. கெட்டின பொண்டாட்டி பேச நீ நம்ப மாட்டா, அப்படிதானே? அதான் வீடியோல நல்லா பார்த்தனே. அழகா போய் திருடுனதை கொண்டு வைக்க போறா. அவ கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லணும், அப்படிதானே உமா? என்னல உனக்கு இந்த திருட்டு புத்தி வந்துச்சு? ஓவரா வாய விடாத. நான் கோவம் வந்தா என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும். என் அம்மைக்கு ஒரு ஃபோன் போட்டேன்னு நினைச்சிக்க, எண்ணி 2 செகண்ட்ல என் அம்மா இங்க வந்து நிப்பாவ. அப்புறம் நீ தான் பயந்து ஓடுவா பாத்துக்க. என்ன மைனியோ, பேச்சா இருக்கணும். தேவையில்லாம அங்க சொல்லு இங்க சொல்லு என்ன பயமுறுத்திக்கிட்டு இருக்கா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? இல்ல செல்வா, ஏற்கனவே நேற்று அவங்க அம்மா ஃபோன் பண்ணும்போது அவ வசந்தி அக்கா வீட்டில் இருக்கேன்னு சொல்லியாச்சு. அதுக்கே அவ அம்மா யானு கேட்டாவ. திரும்பவும் ஃபோன் பண்ற முன்னாடி ஏதாவது ஒரு முடிவேட்டு. நான் அவளை வீட்டுக்குள்ள எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லலையே மைனி. ஆனா ஒரு திட்டு தான் திட்டுனேன். இதுக்கு நான் உடனே அவ அம்மிட்டெல்லாம் போறா. ஹலோ, நீ என்ன வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னதே பெரிய தப்பு, புரியுதா? இதுல நான் என் அம்மா கிட்ட போறேன், ஆட்டுக்குட்டிகிட்ட போறேங்கிற கதையெல்லாம் நீ பேசாத, எனக்கு தெரியும். அக்கா, நான் என் வீட்டுக்கு போறேன்க்கா, அப்புறமா வாங்க. சரி உமா. வந்துட்டான். அது வந்து மைனியோ. இல்ல செல்வா, நான் ஒன்றும் நினைக்கல, கிளம்பி. 2 நாள் கெத்தா மெயின்டைன் பண்ணலாம்னு நினைச்சா ஒரு நாள் கூட முடியலையே. என்ன மிரட்டியா இந்த உமா. ஊன அவி அம்மான்னு சொல்லியே என்ன பயங்காட்டியா? அந்த ஒரு வாரத்தில் நானும் விழுந்துறேன். போன் எடுத்து போனை பண்ணி முன்னாடி போய் தடுத்துரும். உமா உமா ஏக்கா, என்னக்கா இப்படி பண்ணிட்டீங்க? நான் என் மன வருத்தத்தை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், உங்க மருமோளை பத்தி. உடனே நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு நினைக்கலக்கா. வீட்டை விட்டே துரத்திட்டீங்களேக்கா. இருந்தாலும் உங்க முடிவில் ஒரு நியாயம் இருக்குன்னு எல்லாரும் சொன்னது கரெக்டு தான். ஊர்ல அப்படிதான் பேசிடியாங்க. சின்ன பொண்ணுங்க மாமியார் என்ன முடிவெடுத்தாலும் கரெக்டாக தான் பண்ணுவாவ. அவங்களோட வார்த்தையில் ஒரு நியாயம் இருக்குன்னு, சொல்லுல ஒரு நேர்மை இருக்குன்னு சொன்னாவ. அது கரெக்டாக பண்ணியிருக்கீங்கக்கா. உண்மையிலே உங்களை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்குக்கா. அவன் குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு என்ன ஒரு டயலாக் பேசிய பாரா, வெக்கமே இல்லாம. சின்ன பொண்ணுங்க மாமியார் வேற தன்னை பெருமையா நினைச்சுக்கிறதா நினைச்சு மூஞ்ச வெறுப்பால வச்சிருக்கு. வெறுப்பா எனக்கு தப்பு பண்ணியது என் வீட்டுல இருந்தவங்களவங்க இருந்தாலும் சரியா, பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி, நான் யாருனாலும் நியாயத்தை பேசுவேன் கீதா. அதான் இவ நீ தப்பு பண்ணான்னு சொன்னா வீடியோவும் காட்டுனியா, அது கன்ஃபார்மா இவ தான் பண்ணான்னு தெரிஞ்சோதான் வீட்டை விட்டு துரத்திட்டேன். ஊர்ல எல்லாரும் அப்படிதான் பேசிக்கிட்டியாவ. சின்ன பொண்ணுங்க மாமியாருக்க முடிவுல ஒரு நியாயம் இருக்குன்னாக்கா சொல்லியாவ. உங்க நியாயத்துல இப்பதாக்கா நேர்லயே பாக்கே. எனக்காக உங்க மறுமூலையே வெளியே போய் சொல்லிட்டீங்களக்கா. யூ ஆர் த கிரேட்கா. இப்படி பேசினா அவங்களுக்கு உச்சி தலையில ஐஸ் கட்டி வச்ச மாதிரி இருக்கா. என்னமா கோல் போடுறப்பா கீதா. இருக்கட்டு கீதா, இருக்கட்டு. நீ ஏன் ஆசைப்பட்டு வளர்த்த செடி தானே, அது உனக்கு ஆசை இருக்கும் தானே. அது என்ன திருட்டு பழக்கம் இவளுக்கு? அதான் எனக்கு நல்ல கோவம் வந்துட்டு பார்த்துக்க.
வீட்டை விட்டு போனவ இன்னும் வரல. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எதுவா இருந்தாலும் என்னால தானே நடந்துச்சுன்னு ஒண்ணு இருக்கு. நீ ஏன் வருத்தப்படுற? ஒன்னால எங்க நடந்துச்சு? அவ பண்ணதுக்கு அவ தண்டனை அனுபவிக்க, அவ்வளவுதான். நீ எல்லாம் மனசுல போட்டுக்காத, விடுகீதா. அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சா எப்படி? காலையில பிள்ளைய பல்லடத்துக்கு அனுப்பியாச்சுக்கா. இனி மணி 10 தான் போய் மீன் வாங்கலாம். உங்களுக்கு என்ன சமையல்? மீன் வாங்கிட்டீங்களா? இனிதானா? இன்னைக்கு நல்லா மீன் வாங்கி கறி வைக்கணும்னு நினச்சிருக்கேன். என் வீட்டில் ஒருத்தி இருக்கும்போது டெய்லி தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், ஃப்ரைட் ரைஸு இப்படி தான் செய்வா. வாய்க்கு நல்லாவே இருக்காது. நல்லா இல்லைன்னு சொன்னாலும் கேட்க மாட்டா. இதில் என்ன ஒரு தந்திரனா, காலையில் அந்த பிள்ளைக்கு செய்வா தெரியுமா? மொத்தமாக ஏதாவது செய்து வச்சிருக்குது. எனக்கு சுத்தமாக பிடிக்காது. என்ன பண்ண? யாரேன்னு தின்னுட்டு போறதுப்பா. அதனால நாக்கே செத்து போய் கிடக்கு கீதா. இன்னைக்கு நல்ல வள மீனை வாங்கி கறி வச்சாலும் நினைச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. அதான் அவ வெளியே தானே கிடைக்கியா, உங்களுக்கு பிடிச்சதை செய்து சாப்பிடுங்க. ஏன் யோசிக்க, உள்ள போ. என்ன இவ வந்துட்டா? என்னத்த வெளியில நின்று வெட்டி கதை பேசிட்டு இருக்கிறிய? சின்ன பொண்ணு, நான் என்ன பேசினா உனக்கு என்னன்னா? உன்னை யாருன்னு இப்ப இங்க வர சொன்னது? சரி சின்ன பொண்ணு நீ போ, நான் மட்டும் பேசிக்கிட்டே. லேய், இப்ப எதுக்கு அவளை போய் கூட்டிட்டு வந்தா? ஏம்மா அவ மேல எந்த தப்பும் இல்லம்மா. சரிக்கா, நீங்க உங்க குடும்ப விஷயம் சம்பந்தமா பேசுறீங்க. இல்ல மூணாவது மனுஷன் நான் எதுக்குக்கா? நீங்க பேசிடுங்கக்கா, நான் கிளம்பியேன். இருக்கீதா? என்னதான் நடந்துச்சுன்னு கேட்டுட்டு போ. ஐயா பரவாயில்லக்கா, நீங்க போய் பேசுங்க, நான் அப்புறமா வாரேன். வாங்க பாத்திமாக்கா போலாம். என்னக்கா வரமாட்டான்னு நினைச்சேன், இப்படி வந்து நிக்கியா? அதுதான் என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியல கீதா. லேய், இப்ப எதுக்குல எல்லாரும் பாக்கியவ? இப்ப எதுக்குல அவளை கூட்டிட்டு வந்தா? ஏம்மா சின்ன பொண்ணு திருட எல்லாம் மாட்டாமா. அடுத்தவிய பேச்ச கேட்டு நம்ம தான் அவளை தப்பா நினைச்சிட்டோம். ஆமா, உன் பொண்டாட்டி அப்படியே ரொம்ப. வீட்டுல வா, வீட்டுல வா, வீட்டுல வந்து பேசிக்கலாம். வீட்டுல போல அப்படியே ரொம்ப நல்லவா. உடனே நீ கூட்டு வந்துட்டா. ஏம்மா நானும் முதல்ல அப்படிதாம்மா நினைச்சிட்டு இருந்தேன். சரி அவன் மேல தப்பே இல்லதான். தப்பே இருந்தாலும் அப்படி அவளை விட முடியுமா எப்படி? விட முடியுமான்னு இப்ப என்கிட்ட கேக்குறியே? திருந்ததுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் இல்ல? அவ என்ன நினைப்பா, நம்ம என்ன தப்பு பண்ணாலும் ஒரு நாள் எங்கேயாவது வீடு வீடா போய் தின்னுட்டு தூங்கிட்டு வந்துடலாம். அடுத்த நாளே இவனையே வந்து கூப்பிடுவானே. ஒன்ன மதிக்காளவா? பாருங்க, உன்னை மதிக்காடா இல்ல தூக்கி போட்டு மிதிக்காளாங்கிற பேச்செல்லாம் வேண்டாம். அதான் எல்லாம் ப்ரூஃப் பண்ணியாச்சு இல்லையா? அப்புறம் எதுக்கு டங்கு டங்குன்னு ஆடுறீங்க? ஆமா, என்ன சமையல்? இல்ல என்ன பண்ணணுமா எப்படி? இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? அவளுக்கு கேட்க கேள்விய பாரு, என்ன சமையல்னு. அவ எண்ணம் ஃபுல்லா சாப்பாடுதான். ஆமா, பின்ன எதுக்கு வாழ்றோம்? சாப்பிட்டதுதான் வாழியும். இதுல என்ன சாப்பாட்டுல இருக்கும், வேற உங்க மேலே இருக்க இப்பமோ? சரி, போய் இன்னைக்கு மீன் ஏதாவது வாங்கிட்டு வாங்க. இங்க பாரு, நான் என்ன வாங்கணும் எடுக்க நீ என்கிட்ட சொல்லாத. எனக்கு தெரியும் நான் என்ன சமைக்கணும் எடுக்கணும். வந்துட்டா எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு. ஷோ கடவுளே, அவருக்கு என்ன பிடிச்சதோ அதையே சமைங்கப்பா. என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. பாரு வர்க்கீஸ், உன் பொட்டாட்டி செய்யற சமையல் எனக்கு சுத்தமா பிடிக்கல. வயசான காலத்துல என்ன கொஞ்சம் வாய்க்கு ருசியா சாப்பிடணும் போல இருக்கு. இன்னையில இருந்து சொல்லி வர்க்கீஸ், நீங்க தனியா வைங்க, நான் தனியா வச்சுக்கிடுவேன். என்னமா சொல்றீங்க? ஒரு வீட்டுக்குள்ள 2 பானை சாப்பாடு எதுக்கு? சாப்பாடு வேணா ஒன்னா இருக்கட்டு, குழம்பு 2 தைனில இருந்து. இது என்ன கதையா இருக்கு? தனி குடித்தனங்கிற பண்ணணும்னு நினைச்சா ஒரேடியா தனிதான் 2 சாப்பாடு வச்சு தனித்தனியாவே பண்ணிக்கலாம். இது என்ன சாப்பாடு 1 குழம்பு 2? அதெல்லாம் முடியாது. நீங்க தனியா பண்றீங்க, நீங்க தனியா பண்ணிக்கோங்க. சின்ன பொண்ணு சும்மா இரு. அம்மா அதெல்லாம் வேண்டாம், ஒரே சாப்பாடா இருந்தா போதும். பாரு, உன் பொண்டாட்டி வைக்க கூட்டு குழம்புல ஒரு உப்பு கிடையாது, ஒரு எரிப்பு கிடையாது. புரியுதா? சாப்பிட்டா நிம்மதியா சாப்பிடணும். அவ வைக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க தனியா பார்த்து, நான் தனியா பாத்துக்கிட்டேன். எது என்னமோ எப்படியோ பண்ணுங்கப்பா. கல்யாணம் பண்ணா நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். அன்னையிலிருந்தே என் நிம்மதி போச்சு. நல்லா புரிஞ்சுதல்ல இப்போ? வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன், தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா? சும்மா அவங்க கிட்ட ஏத்தி விட்டு எங்க 2 பிரிக்கிறதுலயே குறியா இருக்காதீங்க. நானும் தான் உங்க பையன்கிட்ட சொன்னேன், கல்யாணம் முடிஞ்சு வரும்போதே இந்த வீட்டுல நம்ம இருக்கண்டா தனி குடித்தனம் போலான்னு. கேட்டாவளா இந்த மனுஷன்? இன்னைக்கு அனுபவிக்கவ போன. அப்புறம் வாங்கிட்டெல்லாம் பேசுறான்ட்டு எனக்கெல்லாம் தலை விதிவனம் கிடையாது. வேலை என்னமோ பார்த்துட்டு போய்கிட்டே இரு. என்கிட்ட நீ தயவு செய்து பேசாத. நான் அப்படியே வீட்ட பேசுறது எனக்கு ரொம்ப ஆசை. போவியல அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நிலந்து நம்ம தனி குடித்தனமாவே இருந்துக்கலாம். போன என்ன என் மாமியார் இவ்வளவு இதுல முடிவு வந்துட்டு தனி குடித்தனமாமே? சரி விடு, நம்ம டெய்லி சோறு வைக்கலாம், குழம்பு பக்கத்துல இருந்து எடுத்துக்கலாம். மாமியாருக்கு கை ருசி வேற தனியா தான் இருக்கான்.
அதுல இருந்தே குழம்பு எடுத்துக்கலாம். வயசான காலத்துல என்ன நிலை நின்னுட்டு போகுதப்பா. மாமனே உன்னை காணாம மத்தியில் சோறும் உண்ணாம பாவினா பருத்தி மாறா போனேனே. காகந்தா சத்தம் போட்டாலும் கனவுதான் போட்டாலும் முகம் பார்க்க ஓடி வந்தேனே. ஒத்தையில்லோட கரையோரம் கத்தியே உன் பேர் சொன்னேனே. ஒத்தையில்லோடு ரயிலோரம் கத்தியே உன் பேர் சொன்னேனே. அந்த ரயில் தூரம் போனதும் நேரம் ஆனதும் கண்ணீர் விட்டேனே. முத்து மாமா என்ன விட்டு போகாதே. என் மொத்த உசுறு போனா மீண்டும் வாராதே. ஏங்க நீங்க எப்போ வந்தீங்கங்க? உண்மையில ராணி, உனக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்கா? எப்பா என்னம்மா பாடுறா தெரியுமா ராணி? சூப்பரா பாடியா. கேட்கவே நல்லா இருந்துச்சு. சும்மா இருங்க. நாங்க எல்லாம் பாத்ரூம் சிங்கர் கிச்சன் சிங்கர் அந்த மாதிரி தான். எங்களோடதெல்லாம் அப்படியே தான். உண்மையில ராணி, உனக்கு நல்ல ஒரு திறமை இருக்கு. அழகா பாடிய ராணி. சும்மா இருங்க. சும்மா ஏதாவது கிண்டல் பண்ணிக்கிட்டு. என்னம்மா பாடுற, அந்த பிக்சர் அப்படி உதறி தள்ளுற. என்ன கொஞ்சம் ஒரு இது மட்டும்தான் மிஸ் ஆகுது. அந்த அது மட்டும்தான் மிஸ் ஆகுது தவிர மற்றபடி சூப்பர் ராணி. ஆமா, அந்த இது மட்டும் தான் மிஸ் ஆகுதாமே. பெரிய சங்கீத வித்வானு வாங்க. வீட்டில் இப்படி வேலையெல்லாம் முடிச்சு சும்மா இருக்கும்போது கொஞ்சம் மனசு இதமாக பாட்டு பாடிட்டு இருப்பேன். அப்போதான் ஏதோ மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கு. அதனால நான் பாடினேன். நீங்க வேற வாங்க. என்ன வீடே அமைதியா இருக்கு, பிள்ளையெல்லாம் பெய்யாச்சாக்கா? ஆமாப்பா, அடிச்சு பிடிச்சி கிளப்பி விடிய முன்னாடி நான் ஒரு வழி ஆயிட்டேன். கிளம்பிட்டாவ. சரி சரி ராணி, வா சாப்பாடு போடு. சரி வாங்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.